மிரட்டும் விஜய், கழகங்களுக்கு கலக்கமா? டிசம்பர் 20 வரை 38 மாவட்டங்களிலும் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய் செப்டம்பர் 13 திருச்சி அரியலூரில் பிரச்சார பயணத்தில் மாஸ் காட்டினார். விஜயின் இந்த சுற்றுப்பயண தொடக்கமே திமுக அதிமுக என தமிழகத்தின் இரு பெரும் திராவிட இயக்கங்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்று பல்வேறு காரணங்கள் அடுக்கப்படுகின்றன. மறுபுறம் விஜய்க்கு இன்னும் அரசியலே முழுமையாக தெரியவில்லை. அத்தகைய தலைவரை பின்தொடரும் கொள்கை தெளிவும் பிடிப்பும் பிணைப்பும் இல்லாதவர்கள் கூடும் கூட்டங்களால் திமுக அதிமுக போன்ற அரசியல் ஜாம்பவான்களை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற கருத்துகளும் எதிர்வினையாக வரிசை கட்டுகின்றன. விஜயின் திருச்சி பிரச்சாரம் குறித்து திமுக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்துள்ள கருத்துக்களை அலசுவது அதன் பின்னால் இருக்கும் ஃபியர் ஃபேக்டரை டீகோட் செய்ய உதவும் என்று சொல்லலாம். அவ்வாறு அலசி ஆராய்கையில் அதிக கவனம் பெறுபவர் என்னவோ ஆளும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தான். திருச்சியில் விஜய் இறங்கிய சில நிமிடங்களில் பறந்த முதல்வரின் அறிக்கையில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக என்று ஸ்லேடையாக தவேக தொண்டர்களை தாக்கியிருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோ கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்றார். இன்னொரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோ அரசியலுக்கு புதிதாக வருபவர்கள் எம்ஜிஆரின் செல்வாக்கை திருட பார்க்கிறார்கள் என்று கூறினார். திருச்சியில் விஜய் பேசிய பின்னர் ஊடகங்கள் பலவும் எதுகை மோனையாக திருச்சி திணறியது என்று கேப்ஷனிட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ நடிகர் அஜித் நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரத்தான் செய்யும், கூட்டத்தை பார்க்காமல் கொள்கையை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். வெறும் விமர்சனங்கள் என்பதை தாண்டி இந்த எதிர்வினைகளில் கூட்டம் பற்றிய பயம் இருப்பது வெளிப்படையாகவே தெரியத்தான் செய்கிறது. இதைத்தான் விஜயும் மக்களிடையே செல்வாக்கு இழந்த ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்று கூறியிருந்தார். விஜய் மீது விமர்சனங்களை அள்ளி தெளிப்போர் மத்தியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தமிழகத்தில் 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. இந்த கட்சிகளின் ஆட்சிக்கு எதிரான மனநிலையின் வெளிப்பாடுதான் விஜய் நிகழ்ச்சிகளுக்கு கூடும் கூட்டம். தமிழகத்தில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் உணர்வுகளுக்கு வடிகாலாய் விஜய் இருப்பதை வெளிக்காட்டுகிறது. கூட்டணி ஆட்சி என்கிற விஜயின் கருத்தை வரவேற்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை போலவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தவேக தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என்று சற்றே விஜய் பக்கம் சாய்ந்துள்ளார். அவர்களின் இந்த பார்வையும் சார்பும் கவனிக்கப்பட வேண்டியவை. இதில் லேட்டஸ்டாக தவேகவுக்கு ஒரு எனர்ஜியும் இயல்பான ஆதரவும் இருக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளதும் முக்கியமானது. இன்னும் கூட்டணி பேரங்கள் எல்லாம் ஆரம்பிக்காத நிலையிலேயே விஜயின் பக்கம் புதிய தமிழகம் அமமுக முதலான கட்சிகள் ஆதரவாக பேச காரணம் விஜய்க்கான கூட்டம்தான். ஒரு அரசியல் கட்சியின் பலமே கூட்டம்தான். ஆரம்பத்தில் கட்சி அபிமானிகளாக இருப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் தொண்டர்களாக மாறுவார்கள். அப்படியான தொண்டர்கள் தான் இன்னும் திமுக அதிமுகவை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே விஜய்க்கு கூடும் கூட்டத்தை குறைத்து மதிப்பிடக் கூடாது. மேலும் ரீல்ஸ் எடுப்போரால் என்ன செய்துவிட முடியும் என்ற கேள்விக்கு அண்மையில் ஒரு போராட்டம் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னுதாரணமாக நிற்கின்றனர் நேபாள ஜென்சி தலைமுறையினர். விஜயின் ரசிகர்களில் இந்த ஜென்சி தலைமுறையினரும் பெருமளவில் இருக்கின்றனர். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்களுக்கு விஜய் மீது நிச்சயம் ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும் அளவுக்கு அவர் இருப்பை அரசியலில் பதிவு செய்து விட்டார் என்றே புரிந்து கொள்ளலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். ஆண்ட ஆளும் கட்சிகளையும் அறிந்து வடிவம் பெற்ற கட்சிகளையும் கலங்கெடுக்க செய்யும் விஜய்க்கான கூட்டம் தானா சேரும் கூட்டம் தான் என்று கள அரசியல் நிபுணர்கள் பலரும் ஒப்புக்கொள்கின்றனர். மாநாடுகள் மட்டுமல்லாது சுற்றுப்பயணங்களிலும் விஜய் அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. 2 மாநாடுகளிலும் திருச்சி சுற்றுப்பயணத்திலும் கலந்து கொண்ட வாக்களிக்கும் தகுதியுள்ள விஜய் ரசிகர்களின் வாக்குகள்
நிச்சயம் மடைமாற வாய்ப்பே இல்லை என்பதை உறுதியாக கொள்ளலாம் என்கின்றனர் தாவேகாவினர். விஜயின் சுற்றுப்பயணங்களில் தாவேகாவினர் தன்னெழுச்சியாக மாஸ் காட்டி வரும் நிலையில் இந்த கூட்டத்தின் மீது சில சந்தேகங்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. விஜய் ரசிகர்கள் என்பது தமிழக வாக்கு வங்கியில் ஒரு சிறிய துரும்புதான். அது மட்டுமே தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று தந்துவிடாது. அதை மட்டுமே வைத்துக்கொண்டு கேபிட்டலைஸ் செய்யலாம் என்ற கணக்கு விஜய்க்கு மிஸ்டு பிளானாக மாறும். பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காட்டும் பிரம்மாண்ட அரசியல், திமுக இதை செய்யவில்லை, அதிமுக அதை செய்யவில்லை என்று கூறும் குற்றச்சாட்டு அரசியல், ரசிகர்களை கவர மாஸ் ஸ்பீச் கொடுக்கும் அபிமான அரசியல் எல்லாம் தமிழக வாக்காளர்களின் நம்பிக்கை பெறும் அரசியல் அல்ல. விஜய் தமிழக அரசியல் பற்றி ஆழ்ந்த புரிதலோடு தமிழக மக்களின் தற்போதைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான வாக்குறுதிகளை மனதிலிருந்து முன்வைக்கும் அரசியல்வாதியாக தன்னை கட்டமைத்துக் கொண்ட பின்னர் கோட்டை பற்றி கனவு காண முடியும். அதுவரை அவர் முன்னெடுப்பது எல்லாம் தாவேகா கள அரசியலை வலுவாக கட்டமைக்கும் முயற்சிகளாகத்தான் இருக்குமே தவிர ஆட்சியை கையில் தருவதாக இருக்காது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. தனது சுற்றுப்பயண தொடக்கம் பற்றிய விமர்சனங்கள் வலுத்த நிலையில் யார் எத்தனை கூப்பாடு போட்டாலும், எப்படி கதறினாலும், எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் என்று விஜய் கூறினார். எது எப்படியோ தமிழக அரசியலில் விஜய் நிச்சயமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை மட்டும் யாரும் மறுக்க முடியாது.